ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நம்ம இன்னைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம ரெஸ்டாரண்ட்ல செய்யற மாதிரியே டேஸ்ட் கிடைக்கும். சப்பாத்திக்கு, நான், ரொட்டி, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான சைடிஷ் இது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நான் வந்து 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு கிரேவி எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க. 1 இன்ச் அளவு இஞ்சி எடுத்துக்கோங்க. 4 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. 3 ஏலக்காய், 2 பட்டை சின்ன சின்னதாக அந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க. அடுத்து முந்திரி வந்து 6லேருந்து 7 வரைக்கும் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக முந்திரி இருக்கணும். அடுத்து இது எல்லாத்தையுமே வந்து இப்போ எண்ணெயில் நம்ம வதக்கிக்கலாம். பட்டர் வேணுங்கிறவங்க பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர மாதிரி வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துப்போம். நான் 3 பெரிய தக்காளி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்துச்சுன்னா 4லேருந்து 5 கூட எடுத்துக்கோங்க. தக்காளி தான் இதுக்கு மெயினானது. அதனால நம்ம கலர் எதுவுமே இதுக்கு சேர்க்க மாட்டோம். தக்காளி கொஞ்சம் நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாகவும் கலர் நல்லா ரெட்டாகவும் கிடைக்கும். இப்போ லைட்டாக வதக்கிக்கோங்க. ரொம்ப வந்து பேஸ்ட் மாதிரி ஆகணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வதங்கிச்சுன்னா போதும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா காரத்துக்காக ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் விட்டுருங்க. இப்போ நான் வந்து பன்னீர் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பிரியாணி இலை 2 எடுத்துக்கோங்க. ஏலக்காய் ஒரு 2. அடுத்தது நம்ம வதக்குனதை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்தது பட்ரு கண்டிப்பாக தேவை. இப்போ வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டரை வந்து நல்லா உருக்கின பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காயும் பிரியாணி இலையும் சேர்த்துக்கலாம். இது ஓரளவுக்கு வாசம் வந்து எண்ணெயில் இறங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த வெங்காய தக்காளி விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பேஸ்ட் இதை ஊற்றும் போதே வந்து ஒரு மாதிரி க்ரீம் மாதிரி இருக்கும். பாருங்க, இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் அங்கங்கே பபிள்ஸ் மாதிரி எழுந்திரிச்சு வருது. இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும் நல்லா கிரீமி கன்சிஸ்டன்சிக்கு. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் எந்த ஸ்டேஜில் இது வந்து நல்லா க்ரீம் மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் திரண்டு வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். லைட்டாக வந்து இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதில் ரொம்ப கண்டிப்பாக சர்க்கரை தேவை. அதுதான் வந்து இதுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக இந்த கிரேவி வந்து உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா சுண்ட விடுங்க. இது வந்து இல்லை ஃபுல்லாக வந்து நல்லா ஓரளவுக்கு திரண்டு க்ரீம் மாதிரி வரும். பாத்திரத்தில் ஒட்டாமல் பாருங்கள். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் வித்தியாசம். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து சைடில் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக வந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்கிற பன்னீரை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை வந்து பன்னீருக்கு பதிலாக முட்டை, காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி இல்லை சுண்டல் இந்த மாதிரி எதை வேணாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பெஸ்ட்டு வந்து இந்த கிரேவிக்கு பன்னீர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸ்டைல்லையே நீங்கள் செஞ்சுக்கலாம். சப்பாத்திக்கெலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடையில் நம்ம வாங்கி சாப்பிட்றதோட வீட்லேயே வந்து ஹெல்த்தியாக நல்லா டேஸ்டியாக செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பன்னீரோட இந்த கிரேவி இறங்கணும். ஸோ 5 மினிட்ஸ் வச்சுருங்க. இது மறுபடியும் நீங்கள் வந்து இது வெந்துடுச்சுன்னா அது வந்து அடியில் பிடிக்காமல் க்ரீம் மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். உங்ககிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்துச்சுன்னா, அதாவது வெந்தயத்தோட அந்த தலையை தான் வந்து காய வச்சு உதுத்து போடுவாங்க, அது இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, இல்லை வெங்காயத்தலை அது சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா வந்து க்ரீம் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. பாத்திரத்தில் ஒட்டாமல் உங்களுக்கு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கிறது போதும்னா இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துடலாம். அவ்வளோதான், நான் எடுத்துட்டேன். பாருங்கள், ரொம்ப சூப்பரான எம்மியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கடை டேஸ்ட்டுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பன்னீர் உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.